பாலகரின் கழகம் நல்ல செய்திதான் முடியும் என்பார்கள். சொல், அதை கேட்போம். பரமேஸ்வரா, யாருக்குமே கிடைக்காத பழம் ஒன்று எனக்கு கிடைத்திருக்கிறது. இது சாதாரண பழமில்லை, ஞானப்பழம். அதனால்தான் அதை நான் உண்ணாமல் இவ்வுலகை ஆளும் உங்களுக்கு கொண்டு வந்தேன். இதை நீங்கள் உண்டால் பலனுண்டு என்று நம்பி கொண்டு வந்துள்ளேன். பழத்தை கொண்டு வந்து நாடகத்தை நடத்துகிறாய்? உறுதியாக வேறு எந்த நோக்கத்துடனும் கொண்டு வரவில்லை பரமேஸ்வரா. பாசத்துடன் எடுத்து வந்ததை இவ்வாறு கூறுகிறீர்களே சுவாமி. உமா, சக்தி இல்லையில் சிவம் இல்லை. இவ்வுலகில் உள்ளவர்கள் அம்மை அப்பன் என்றுதான் கூறுகிறார்கள். இதை நீ சாப்பிடுவதுதான் சரி. அம்மை அப்பன் என்று சொல்லிவிட்டீர்கள். ஆகையால் இதை நம் குழந்தைகளிடமே கொடுத்து விடலாம். அம்மா, எனக்கு தான் பழம். இல்லையம்மா, எனக்கு தான் பழம். சரி சரி, பழத்தை சரிசமமாக பகிர்ந்து உண்ணுங்கள். இல்லை இல்லை, முழு பழமாய் உண்டால்தான் பலன் தாயே. உங்களுக்கு ஒரு போட்டி. விநாயகா, வேலவா, உங்களுள் முதலில் இவ்வுலகை யார் சுற்றி வருகிறார்களோ அவர்களுக்குத்தான் இப்பழம். உலகத்தை தானே இதோ ஒரு வழியில் சுற்றி வருகிறேன். நாரதா, அம்மையப்பன் என்றால் என்ன? உலகம் என்றால் என்ன? அம்மையப்பன் தான் உலகம், உலகம்தான் அம்மையப்பன். தாய் தந்தையை சுற்றினால் இவ்வுலகத்தையே சுற்றி வந்ததாக தானே அர்த்தம். இதோ என் அம்மையப்பனை சுற்றி வந்து இந்த பழத்தை நானே பெறுகிறேன். பழம் இப்போது எனக்கே கிடைத்து விட்டது. அன்னையும் பிதாவும் நம் முன்னிருக்கும் முதல் தெய்வம். இதை நமக்கு அவர் உணர்த்தியதால் தான் நாம் அனைவரும் அவரை முதற் கடவுளாக அனைத்து மங்கள காரியங்களிலும் அவரை முதலில் வைத்து வழிபடுகிறோம். இந்நாளில் அவர் உதாரணமாக காட்டிய தாய் தந்தையை நாமும் உலகமாக நினைத்து நம் வாழ்வில் முதலிடம் பெற விநாயகர் அருள் வேண்டி இந்த விநாயகர் சதுர்த்தியை சிறப்பாக கொண்டாடுவோம். ஓம் கணபதியே நமः.